வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆவணிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 1 lakh வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 23/8/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக, அதாவது வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆவின்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். தி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, தென் அதே மாதிரி இதில் உங்களுடைய நேம், அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய நேஷனாலிட்டி, ஸோ அது மாதிரியான பர்சனல் டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த், இயர், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலீஜியன் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுடைய அட்ரஸ், தென் அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஹோம் டவுன், ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில், ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் தான் வந்து அட்டாச் பண்ணணும், கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். அதில் வந்து சிக்னேச்சர் பண்ணி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட், அதே மாதிரி ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிசிஸ்ட், அப்ளிகேஷன் டெவலப்பர், ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 50 years வரது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்னா உங்களுக்கு வந்து MBA இது மாதிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டியூட்டிஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி கன்சல்டன்ட் அப்படின்னா என்ன பிடெக் வந்து முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது MA MTech முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து MBA தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ், ஸோ இதுக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் MBA முடிச்சிருக்கணும், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளிகேஷன் டெவலப்பராகவும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கான உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25% ஆஃப் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கான உங்களுக்கான மார்க்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஓரல் இன்டர்வியூக்கான மார்க்கு, அதே மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கான மார்க். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணி வந்து தராங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு நீங்கள் வந்து எதுக்கு வந்து அனுப்பணும், DD அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், தி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், பசும்பொன் முத்துராமலிங்கர் சாலை, அதே மாதிரி ஆவின் இல்லம், நந்தனம், சென்னையிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.